திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோம்பைப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு பெண்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். டாஸ்மாக் கடைக்குள் புகுந்து மது பாட்டில்களை அடித்து நொறுக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். மது பாட்டில்களை அடித்து நொறுக்கி அங்குள்ள பெண்கள் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் வசந்த். வணக்கம் சிந்துஜா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோம்பைப்பட்டி கிராமத்துக்கு இந்த பகுதியில் அரசு மதுபானங்களை சட்டவிரோதமாக செல்லிங் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது மதுபானங்களை அரசு வாங்கி கள்ளத்தனமாக விற்பனையானது அங்கங்கு வைத்து பல்வேறு இடங்களில் இந்த கிராம பகுதியில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கடையானது 24 மணி நேரமும் இந்த கள்ள சந்தையில் வைத்து இந்த மதுபானங்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த தொடர்பாக இங்க வரக்கூடிய மதுப்பிரியர்கள் அங்கே அதிகப்படியாக இந்த மதுபானங்களை குடித்துவிட்டு அடிக்கடி அந்த பகுதியில் பிரச்சனையானது ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த வாடிக்கையாகவே அந்த பகுதியில் 24 மணி நேரமே இருக்கக்கூடிய மது குடிக்கக்கூடிய மதுப்பிரியர்கள் 24 மணி நேரமே அந்த பகுதியில் இருப்பதால் கள்ளச்சந்தையில் விற்பனையானது அந்த பகுதியில் பயங்கரமாக பெரும் அளவில் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இருக்கக்கூடிய அரசு மதுபான கடை போலவே இந்த கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் கடைகளானது செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையை விற்கக்கூடாது என்ற அப்பகுதி கிராம பெண்கள் பலமுறை வலியுறுத்தியும் அதே சொல்லக்கூடிய இந்த கள்ளச்சந்தையில் இருக்கக்கூடிய செல்லிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளத்தனமாக வைத்து விற்பனை செய்யக்கூடிய நிலையங்களை அவர்கள் நேரடியாக சென்று பலமுறை சொல்லியும் இந்த தொடர்ந்து விற்பனையாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த ஆத்திரமடைந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் அந்த கடையில் சென்று இருந்து மொத்தமாக திரண்டு மது பாட்டில்களை முழுமையாக விற்பனைக்கு செய்து கொண்டிருந்த இடத்தை முழுமையாக முற்றுகையிட்டனர். உடனடியாக அந்த மதுபானத்தை விற்பனை செய்யாமல் அங்கிருந்து அவர் சென்றார். உடனே அதை தொடர்ந்து இங்க மதுபானம் செய்து கொண்டிருந்த பாட்டில்களை அங்கே போட்டுவிட்டு அங்கே சென்ற காரணத்தினால் அங்கே ஆத்திரமடைந்த பெண்கள் கையில் கிடைத்த மது பாட்டில்களை எடுத்து தரையில் உடைத்து வீசி எரிந்து அங்கே துணையா இந்த மது பாட்டில் அனைத்தையுமே உடைத்து செய்தனர். இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் மது பாட்டில்களை பெண்கள் ஆவேசம் உடைக்கும் வீடியோ தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வத்தலகுண்டு பகுதியில் சொல்லக்கூடிய என்றால் இந்த வத்தலகுண்டு பகுதியில் அந்த மது பாட்டில்கள் இவர்களுக்கு 24 நேரம் கிடைப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய மதுபான கடையில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய இங்க பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் முழுமையாக சொல்லக்கூடிய இரவு நேரங்கள் முழுமையாக சொல்லக்கூடிய அதிகப்படியான பாட்டில்களை அவர்கள் இருக்கக்கூடிய மது பாட்டில்களை இங்க இருக்கக்கூடிய கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்களுக்கு விற்பனை செய்து வருகின்ற முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் 2 பாட்டில் இல்லாமல் முழுமையாக ஒரு டப்பா என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லி அந்த கணக்கு அதிகப்படியான பாட்டில்களை இரவு நேரங்களில் விற்பனையானது செய்து வருகின்றன. இந்த காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய வத்தலகுண்டு சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இந்த கள்ளத்தனமாக விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்க வத்தலகுண்டு போலீசார் இந்த மதுபானம் உடைத்த சம்பவத்துக்கு அந்த விற்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதி அளித்த பிறகுதான் தற்போது இந்த கிராம மக்கள் தற்போது கலங்கி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது மாதிரியான கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த கிராம மக்கள் மட்டுமல்ல வத்தலகுண்டுல இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் தற்போது எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அரசு மதுபான கடையில் இந்த கள்ளத்தனமாக விற்பவர்களுக்கு அதிகப்படியான மது பாட்டில்களை விற்பனை செய்யவும் சேல்ஸ் மேன் எனக்கூடிய அவர்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த். அடி 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 தள்ளிப்படா. அடிச்சு ஓடா 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 ஓடா. காலில் படுறது காலில் படுறது.